Hi students, good afternoon. 10th standard mathematics. So today's class பார்த்தீங்கன்னா வந்து exercise 2.5 உடைய continuity இல்லைங்களா 2.5ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் கொஸ்டின் நம்பர் வந்து 9, 10, 11 வரையும் முடிச்சிருந்தோம். ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 12 அண்டு 13, 14 தான் கண்டினியூவாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா 6th and 8th term உடைய ரேஷியோ, ரெண்டு டேர்ம் உடைய ரேஷியோ கொடுத்துட்ருக்காங்க. 6th term and 8th term உடைய ரேஷியோ 7:9. Find the ratio of 9th and 13th term. ஓகேங்களா, 6th 8th term உடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிவன் 6th and 8th term உடைய ரேஷியோ கொடுத்தாச்சு. அதை நம்ம ஷார்ட்டாக எடுத்துருந்தா T6ன்னு எடுத்துக்கலாம். T6 ஓகேங்களா பை T8ன்னு எடுத்துக்கலாம். 6th term and 8th term. 6th term பார்த்தா T6, 8th term பார்க்கும்போது T8ன்னு எடுத்துக்கலாம். அதோடைய ரேஷியோ வந்து 7:9 கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோவை நான் வந்து ஃப்ராக்ஷனாக எழுதலாம், 7/9 எடுத்துக்கலாம். சரிங்களா, இதை கொடுத்துட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லித்தேனே. ஃபைண்டு 9th and 13th term உடைய ரேஷியோ. 9th term T9 and T13 உடைய ரேஷியோ என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரேஷியோனா ஃப்ராக்ஷன் ஃபார்ம் இருக்கும் அப்படின்னா சொல்லியிருக்கேன். இங்கே இதோடைய ரேஷியோ. சரிங்களா, இந்த இடத்துல என்ன ஒரு ஃப்ராக்ஷன் என்ன ரேஷியோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த கொஸ்டின். நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்துங்க. ஒன் செகண்ட். த ரேஷியோ ஆஃப் த 6th and 8th term ஆஃப் an AP இஸ் 6th and 8th term of AP is 7:9. Then find the ratio of the 9th and 13th term. ஸோ இங்கே ரேஷியோவை நமக்கு ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றலாம்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபார்முலா என்ன, nth term ஆஃப் an AP. ஏபியோடைய nth termக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. nth term of an AP is Tn equal to A plus n minus 1 into D. இதுதான் வந்து nth termக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, Tn equal to A plus n minus 1 into Dன்றது வந்து AP உடைய nth term உடைய ஃபார்முலா. ஓகே, எந்த டேர்ம் கேட்கணும் அந்த வேல்யூவை n எடுத்துப்போம். ஓகேங்களா, 10th டேர்ம் கேட்கணும்னா 10 எடுத்துப்போம். 8th டேர்ம்னா Tn, n-க்கு வந்து எந்த டேர்ம் கேட்குறோம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க, அதுதான் T6ன்னு போட்டாச்சு. 6th term, 8th termனா T8ன்னு போட்டாச்சு. அதோடைய ரேஷியோ போது 7:9 7/9 எடுத்து போட்டுரும். இப்போ அதே போல் T9 and T13 ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் பார்க்குமா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. ஸோ nth டேர்முக்கான ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்ப்போம். ஓகேங்களா, அப்போது கொடுத்துருக்க டேர்மை பாருங்கள் என்ன இருக்குது. சொல்யூஷன் T6 ஓகேங்களா, T6 by T8, T6 by T8 equal to 7/9. 6th term and 8th term உடைய ரேஷியோ 7:9 கொடுத்துருக்காங்க. அதை 7/9 ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதிட்டோம். டேர்ம் 6ன்னு தெரியும், இந்த ஃபார்முலா பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இங்கே nth term ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கேன். nth term என்ன கேட்குறோன்னா அதை விட ஒரு ஒன்று என்ன சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா வரும்னு சொல்லியிருக்கோம். T6 times of T24th term அப்படின்போது A plus 23D அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா, அப்போவே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் n-ல வந்து ஒரு வேல்யூ n-1 ஓகேங்களா, A அப்படியே வந்துடும், ப்ளஸ்ஸு n-லேருந்து ஒரு வேல்யூ சப்ராக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு D அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா போடலாம். அப்போ Tn equal to T6னா A plus n-1, n என்ன 6, 6 minus 1 5D அப்படின்னு வரும். 6 minus 1 5D divided by T8னா A plus 8ல் 1 சப்ராக்ட் பண்ணும்போது 7D equal to 7/9. சரிங்களா, ஸோ Tn equal to A plus n minus 1 into D. n 6ன்னு போது 6 minus 1 5D போட்டாச்சு. T8 equal to A plus n minus 1 into Dனா n வந்து 8 minus 1 வந்து 7 வரும், 7D நம்ம போட்டாச்சு. ஈக்குவல் டு 7/9 கொடுத்துருக்க ரேஷியோ. இதுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 9 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டினாமினேட்டருக்கு வேல்யூவை இந்த நியூமினேட்டரோடையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா,
இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 into a plus 5d equal 7 into a plus 7d. 9 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 9 into a 9a plus 9 5s are 45 45d equal 7 into a 7a plus 7 7s are 49d. ஓகேங்களா? இந்த ஏக்கும் டிக்கும் நல்லா கிளியராக டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. அப்படி எழுதுனா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அண்டு இந்த வேல்யூ எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? கொண்டு வந்துட்டு சிம்பிளை பண்ணும்போது ஏ ஈக்குவல் பண்ணி கொண்டு வரும். இந்த வேல்யூ டியை கொண்டு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9a ப்ளஸ் ஏலாம் ஒரே சைடு பக்கத்து பதில் போடலாம். 9a இங்கே இருக்க 7a ஈக்குவல் பண்ணும்போது -7a வரும். 9a minus 7a plus 45d 49 ஈக்குவல் தெரியுமா -49. ஓகேங்களா? -49 9d ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். 9 minus 7 பார்த்துங்க -7 -49. ஓகே, -7 -49 ஏ ஒரே சைடு போட்டுரும், பக்கத்தில் பக்கத்தில் போட்டுரும், டி நேர் வயலில் போட வச்சு 9 minus 7 2a. ஓகேங்களா? 9 minus 7 என்ன வரும்? ஈக்குவலாக நல்லா ஈக்குவலாக பக்கத்தில் பக்கத்தில் போகலாம். 2a மைனஸ் டியில் சப்ராக்ட் பண்ணும்போது 45 minus 49 4. ஓகேங்களா? மைனஸ் தான் -4 வரும். -4d ஈக்குவல் டு 0. 2 4க்கு காமனாக 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிவைட் பை 2 2 கேன்சல் 1 2 2 2 4. அப்போ இங்கே ஏ மட்டும் தான். ஏ மைனஸ் 2d ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனை மாற்றும் போது 2d ஈக்குவல் தள்ளி போகும்போது ஏ ஈக்குவல் டு 2dன்னு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன் ஏ ஈக்குவல் டு 2d நமக்கு கிடைக்குது. இந்த ஏ ஈக்குவல் 2d நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம கேட்டிருக்க T9/T13 ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை ஃபைன் பண்ணலாமா? ஸோ இது வரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளானது. கொடுத்துற கிவன் அண்டு ஃபைண்டு கேட்டிருக்காங்க. nth டேர்முக்கான ஃபார்முலா போட்டிருக்கோம். கொடுத்துற T6/T8 7/9 போட்டு a + 5d டிவைட் பை a + 7d. ஓகேங்களா? இதில் n வேல்யூ உனக்கு சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதே இந்த ஃபார்முலா வடிவத்தில் தான் எழுதியிருக்கேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம், அந்த சிம்பிளை பண்ணியாச்சு. அடுத்து இங்கே 7a + 49d எல்லாம் ஈக்குவல் தாண்டி கொண்டு போகும்போது அப்படியே சிம்பிள்ஸு சேஞ்ச் ஆகும். ஸோ நெகட்டிவ் சிம்பிளாக மாறிடுச்சு. 7 - 9 2 கிடச்சிருக்கும். 45 - 49 -4d காமனாக 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த 2d ஈக்குவல் தாண்டி போடும்போது +2d மாறிடுச்சு. ஸோ நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ a ஈக்குவல் டு 2d. அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? T9/T13. ஸோ நவ் இப்போ பார்த்தீங்கன்னா T9/T13 T9/T13 கேட்டிருக்காங்க. ஸோ T9 எப்படி எழுதலாம்? a + 8dன்னு போடலாம் இல்லையா? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரேஷியோ ஃபைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம போன இந்த ஸ்டெப்ஸில் போகிற மாதிரி டினாமினேட்டரை போட்டு போக வேண்டியதுலாம் இல்லை. ஆன்சரே கொடுத்துட்டாங்க இங்கே. அப்போ நம்ம ஈக்குவலாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறதுனால இங்கே ஈக்குவலுக்கு நேராக போகிறோம். T9 Tn ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? a + n - 1 × d. இப்போ T9 ஃபைன் பண்ணுறோம். a + n எவ்வளோ? 9 - 1 8d வரும். ஓகேங்களா? அப்போ 8d. அதே போல் ஃப்ராக்ஷன் வருதுன்னு போது நம்ம இதையே ஃபுல்லாக ஃப்ராக்ஷனாக எடுத்துக்கலாம். டிவைடட் பை T13 ஈக்குவல் டு a + 13 என்ன வரும்? 12d கிடைக்கும். 12 13 n - 1னா 13 - 1 12 12 × d 12d. ஓகேங்களா? ஈக்குவல் a + 8d by a + 12d. Tn ஈக்குவல் டு a + n - 1 × d. Tn ஈக்குவல் டு a + n - 1 × d என்ற ஃபார்முலா படி நம்ம போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாமே டியாக கொண்டு வந்துடலாம். ஏ வர இடத்துலலாம் 2d சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இந்த ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2d சப்ஸ்டிட் பண்ணலாமா? 2d + 8d அப்படியே போட்டுக்கலாம். டிவைடட் பை ஏக்கு சப்ஸ்டியூட்டாக 2d + 12d. ஓகேங்களா? 8 + 2 10d டிவைடட் பை 12 + 2 14d. இங்கே வந்து நம்ம காமனாக டி நம்ம கேன்சல் பண்ணிட்டாலும் இந்த 10/14 எந்த நம்பரில் காமனாக டிவைட் பண்ணலாம்? 5 2s are 10 7 2s are
14. 5 2s are 10, 7 2s are 14. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 2 டேபிளை டிவைட் பண்ணும். ஓகே, டிவைட் பை 2 டேபிளை டிவைட் பண்ணும்போது 5/7 கிடைக்குது. 5 2s are 10, 7 2s are 14. T9/T13 உடைய ஆன்சர், இந்த ஃப்ராக்ஷனுடைய ஆன்சர் இருக்குது. நம்மளுக்கு கொஸ்டினுக்கு எடுத்து ரேஷியோவாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ரேஷியோ ஃபார்மில் எழுதலாம். ஓகேவா? ஸோ அதனால் இது எப்படி எழுதலாம்? அப்போ நம்ம implies T9:T13 equal to 5:7. ஓகேங்களா? ஸோ இது அவனுடைய ஆன்சர். சரிங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் இது, மாடல் சம்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்குங்க, ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. T9, ஓகேங்களா? இந்த T9/T13ன்றது ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷன் எப்படி எழுதலாம்? T9:T13 equal to 5/7 into 5:7 அப்படின்னு மாற்றியாச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பா. இதெல்லாம் வந்து நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த சம் இப்படி தான் போடுவோன்ற நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13 வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சம் இது. In a winter season, the temperature of Ooty from Monday to Friday are in AP. ஒரு வின்டர் சீசனில் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த ஊட்டி, வின்டர் சீசன் கொஷினை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ ரொம்ப ஒரு மேத்தமெட்டிக்கலான கொஷின் தான் இது. ஒரு வின்டர் சீசனில் ஊட்டி இருக்கக்கூடிய 1 வீக் உடைய டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. 1 வீக்லேருந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 5 டேஸ். இந்த 5 டேஸ் உடைய டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க. த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ஸோ மண்டே டு வெனஸ்டே, மண்டேலேருந்து வெனஸ்டே வரையும் வந்து 0 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்டு த சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 டிகிரி செல்சியஸ். ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 டேஸ். இந்த 5 டேஸ் சொல்லியிருக்கலையா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. இந்த 5 டேஸ் 1 வீக் உடைய ஊட்டியில் 1 வீக் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் அவருக்கு டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் ஏபி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு வெனஸ்டே வரையும் 0 டிகிரி செல்சியஸ்னும், ஓகேங்களா? அதோடைய சம் 3 நாளுடைய அடிஷன், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, இந்த 3 டேஸ் உடைய டெம்பரேச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? இதோடைய சம் ஆஃப் த 3 டேஸ். ஓகேங்களா? த சம் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0 டிகிரி செல்சியஸ். மண்டே டு வெனஸ்டே உடைய டிகிரிஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சம் பண்ணும்போது அண்டு சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த வெனஸ்டே டு ஃப்ரைடே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 3 டேஸ் உடைய டெம்பரேச்சருடைய அடிஷன், சம்மேஷன், சம்னா கூடுதல், அடிஷன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து 18 டிகிரி செல்சியஸ்னும் போது இந்த 5 டேஸோடைய ஈச் டேவுடைய டெம்பரேச்சர் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது கண்டினியூட்டியாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலாலாம் இங்கே கிடையாது. ஓகேங்களா? A-D, A+D இந்த மாதிரி ஃபார்முலா இல்லை. இது கண்டினியூவாக இருக்குது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்ட்டு ஒரு ஸ்டார்டிங் டு எண்டாக இருக்கிறதுனால நம்ம இங்கே ஏபியோடைய ஜென்ரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா சொல்லலாம்? A+D, A+2D, A+3D, 4D. இங்கே 5 டேஸ் கொடுத்துருக்கும்போது A+4D வரையும் நம்ம யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான சம், கவனிங்க. ஸோ இந்த சம்மை நோட் பண்ணிக்கங்க, அழகாக எழுதிக்கங்க. கொஸ்டின் நம்பர் 13. ரைட், லிசன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்க கொஸ்டினில் வந்து லெட் த டெம்பரேச்சர் ஆஃப் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படி கொடுத்துருக்காங்க. ஆர் இன் ஏபி அப்படிங்கும்போது த டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே பி லெட் த டெம்பரேச்சர் ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 13 let the temperature okay. So இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், let the temperature from okay listen question 13 let the temperature from Monday to
ஃப்ரைடே. பி டெம்பரேச்சர் வந்து கண்டினியூவாக இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே. பி கண்டினியூவாக எடுத்துக்கணும் இல்லையா, அது கண்டினியூவாக எடுத்துக்கும் போது கண்டினியூவாக போடலாம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே. ஓகே, 1 2 3 4 5 days. ஃப்ரைடே. பி எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d ஏ ப்ளஸ் 3d அண்டு ஏ ப்ளஸ் 4d அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்படி எடுத்துக்கும் போது விச் ஆர் இன் ஏபி, விச் ஆர் இன் ஏபி, ஏபின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதனால் விச் ஆர் இன் ஏபி அப்படின்னும் போது ரொம்ப ஈஸி. எடுத்து பாருங்க. சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே பாருங்க. சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே. ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். மண்டே டு வெனஸ்டே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ மண்டே டு வெனஸ்டேன்னு என்ன, ஃபர்ஸ்ட் டே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 days. அப்போ நம்ம இதில் எதை எழுதலாம், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன் போது ஏ ப்ளஸ், ஓகேங்களா, ஏ ப்ளஸ் மண்டே, டியூஸ்டேனா ஏ ப்ளஸ் டி, வெனஸ்டே ஏ ப்ளஸ் 2d. எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னல் தான் போடணும். ஓகேங்களா. சம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d ஈக்குவல் டு 0 அப்படி எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ என்ன 1 2 3 அண்ட் டி வந்து 2d ஒரு டி 3d. அப்போ 3a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 0. 3 நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கும் போது என்ன சொல்லலாம், ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. இந்த மல்டிப்ளிகேஷன் 3 வந்து டிவைடில் போயிடும். 0/3 0 தான். ஸோ ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு என்ன வந்துடும் ஆன்சர் நம்மளுக்கு, ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடுது. ஓகேங்களா. ஸோ நம்ம இது கீழே கூட எழுதலாம். ஓகே, உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போது ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா. ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் 1. இந்த 3 என்ன ஆகுதுன்னா மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவல் டு டிவைடில் போவோம். 0/3 0 தான். ஓகேங்களா. ஸோ ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மண்டே டு வெனஸ்டே போடாச்சு. அண்டு அது நெக்ஸ்ட் பொசிஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 days வந்து டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே. ஓகே, சம் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே. எப்படி எடுத்துக்கலாம், 18 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வெனஸ்டே டு ஃப்ரைடேன்னா வெனஸ்டே என்ன சொல்லலாம், இது இங்கே வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே. ஓகேங்களா. இது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஓகேங்களா. அடுத்த செட்டு என்ன, ஃபர்ஸ்ட் செட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. செகண்ட் செட்டு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ வெனஸ்டேன் போது இதில் சேர்த்துங்க. ஏன்னா கொடுத்துருக்க கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மண்டே டு வெனஸ்டேன்ட்டு அண்ட் வெனஸ்டே டு ஃப்ரைடேன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 3 days, ஃபர்ஸ்ட் 3 days அண்ட் லாஸ்ட் 3 days அப்படி எடுத்துரும். ஸோ அது என்ன பண்ணுறது, வெனஸ்டே என்ன, ஏ ப்ளஸ் 2d ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3d ப்ளஸ் ஏ ப்ளஸ் 4d ஈக்குவல் டு 18. ஏ பாருங்க, A1 A2 A3 3a ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 5 5 ப்ளஸ் 4 9d. ஓகேங்களா. 9d ஈக்குவல் டு 18. ஸோ இங்கே இதை காமனாக நம்ம டிவைட் பண்ணலாம். காமனாக 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ் ஆஃப் 3 இருக்குது. 3 பார்த்துக்க, 3 1 டைம்ஸ் 3 3s are 9. a ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 6 3s are 18. 6 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த 2 ஈக்குவேஷன், இதை ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஈக்குவேஷன் 2 அப்படி பார்க்கும்போது இந்த எலமெண்ட்ஸ் இங்கே வேல்யூவில் பார்த்தா கொஞ்சம் 3d இருக்குது, இங்கே d மட்டும் தான் இருக்குது. ஈக்குவேஷன் 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் எப்படி போடலாம், இதே இடத்துல வந்து 1 இம்ப்ளைஸ்னு கூட போடலாம். ஓகேவா. ஸோ 2 என்ன தனியாகவே போடுறேன்.
a plus 3d equal to 6, a plus d equal to 0. இதை சப்ராக்ட் பண்ணும்போது minus a plus a subtracted 3 minus 1 பார்த்தா 2d. ஓகேங்களா, 2d equal to 6, இதெல்லாம் மைனஸ், d equal to 6/2, d equal to 2 3s are 6, d வேல்யூ 3 கிடைச்சிரும், d வேல்யூ 3. அப்போ a வேணும் இல்லையா, சப்ஸ்டியூட் d equal to 3 in 1 என்ன, a plus d equal to 0, a plus d value equal to 0, a equal to plus 3 equal to minus 3, a value 3 ன்னு கிடைச்சிச்சு. ஓகேங்களா, d value -3, a value -3. ஓகேங்களா, d value 3, a value -3. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை இந்த ஃபார்முலா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே உடைய டெம்பரேச்சரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஏ அண்ட் டி வேல்யூ வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துலாமா. ஸோ மண்டேவுடைய டெம்பரேச்சர்லாம் என்னென்ன எடுத்துக்கிட்டு நம்ம ஏன்னு எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ இதில் லைனாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டே. ஓகே, மண்டேவுடைய டெம்பரேச்சர் ஆன் மண்டே. ஓகே, ஆன் மண்டே, டியூஸ்டே, Wednesday, Thursday and Friday. மண்டே நம்ம வந்து ஃபார்முலா படி ஏ அப்படின்னு எடுத்துப்போம். மண்டே வந்து ஏ அண்ட் ஏ பிளஸ் டி, இந்த ஒரு கண்டினியூஸாக இருக்கு இல்லையா, ஏ கமா ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d, ஏ பிளஸ் 3d அண்ட் ஏ பிளஸ் 4d. அப்போ மண்டே என்ன, ஏ வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், -3. ஓகேங்களா, -3 டிகிரி செல்சியஸ்ன்னு எழுதிக்கிறது தான். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் டி, டியூஸ்டே, ஏ பிளஸ் டி ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்ன -3 பிளஸ் டி வேல்யூ என்ன 3, -3 + 3 சப்ராக்டட், ஸோ 0 டிகிரி செல்சியஸ். வெனஸ்டே பார்த்தீங்கன்னா மண்டே முடிச்சு, வெனஸ்டேனா ஏ பிளஸ் 2d. அப்போ ஏ பிளஸ் 2d, ஏ பிளஸ் 2d ஈக்குவல் டு ஏ வேல்யூ -3 ப்ளஸ் 2 இன்ட்டு டி வேல்யூ 3. ஓகே, ஸோ -3, 2 3s are 6 ப்ளஸ் 6 என்ன ஆன்சர் கிடைக்கும், -3 ப்ளஸ் 6னா ப்ளஸ் 3 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, ஸோ மண்டே டு வெனஸ்டே போது பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க -3 + 3 சப்ராக்ட் ஆகிடும் 0 டிகிரி செல்சியஸ் தான் வரும் நம்மளுடைய சம்மேஷனுடைய ஆன்சர். கரெக்டுங்களா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்டு லாஸ்ட் 3 days இருப்போம். இப்போ தேர்ஸ்டே பார்ப்போம். தேர்ஸ்டே என்ன, ஏ பிளஸ் 3d வரும். ஏ பிளஸ் 3d அப்படின்போது என்ன வரும், ஏ வேல்யூ -3 ப்ளஸ் 3 இன்ட்டு டி வேல்யூ -3, 3 3s are 9, -3 + 9 போது 6 கிடைக்கும். சரிங்களா, ஈக்குவல் டு 6 டிகிரி செல்சியஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக ஏ பிளஸ் 4d வரும். ஏ வேல்யூ -3 ப்ளஸ் 4 இன்ட்டு டி வேல்யூ 3 என்ன பார்த்தீங்கன்னா வந்து -3, 4 3s are 12, 4 3s are 12 போது ப்ளஸ் 12, ஸோ 9 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, லாஸ்ட்டாக பார்த்தா 9 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே உடைய டெம்பரேச்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த 1 வீக் உடைய டெம்பரேச்சரை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d. ஓகேங்களா, ஸோ 3 -3 0 3 6 9 3 6 9 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம் இது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா, இது ஃபேர் ஒர்க் எழுதிக்கிங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா, ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.